அத்தியாயம் 1. மாநில தலைநகராகும் வாய்ப்பை கோட்டை விட்ட திருச்சி. மாலைவானம் மயக்கத்தில் இருந்தது. இந்த பூங்காவில் தோட்டக்காரனின் ரசனையின் காரணமாக புற்கள் அழகாக வெட்டப்பட்டிருக்கின்றன. செடிகள் யானை போல் குதிரை போல கத்தரிக்கப்பட்டிருக்கின்றன. புல்வெளியை மிதிக்காதீர் என்ற அறிவிப்பை அனைவரும் கடைபிடிக்கிறார்கள் போல் இருக்கிறது. பூக்களையும் எவரும் பறிப்பதில்லை என்பதால் உற்சாகமாக தலையசைத்து சிரிக்கின்றன. இந்த பக்கம் குழந்தைகள் சீசா சறுக்கு மரம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் இளைஞர்கள் பாரில் தத்தி தத்தி தேக பயிற்சி செய்கிறார்கள். வயதானவர்கள் கண்ணாடி அணிந்து படிக்கும் அறையில் எல்லா திசைகளிலும் ஒரே செய்தியை விதவிதமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கு மரங்களில் பறவைகள் சத்தமிடுகின்றன. மையமாக ரேடியோவின் ஒலிபெருக்கியில் கரகரப்பாக செய்திகள் வாசிக்கின்றதை சிமெண்ட் பெஞ்சுகளில் ஆங்காங்கே அமர்ந்திருப்பவர்கள் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காரியம் எதுவும் இல்லாமல் நான் மட்டும் அமர்ந்திருந்தேன். இவர்கள் எல்லோரிலும் நான் முரண்பட்டிருக்கிறேன் ஒரு விதத்தில். இத்தனை ஜனங்களில் யார் மனதிலும் தற்சமயம் என் மனதில் ஓடுகின்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்க 0.001% கூட வாய்ப்பில்லை. அப்படி என்ன வித்தியாச சிந்தனை? ஒன்றுமில்லை. சின்னதாக ஒரு கொலை செய்ய போகிறேன். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இது தொழிலில்லை என்பதால் அதிக சிந்தனை. என்னை பார்த்தால் அப்படி தெரியாது. சுமாராக இருப்பேன். இரண்டாவது கதாநாயகனுக்கு லாயக்கு. 28 வயது இளைஞன் என்று சுலபமாக நம்பலாம். சாயம் கரைந்த ஜீன்ஸ் பேண்ட், காட்டன் சட்டை, களைந்த தலை, சிகரெட். தனியார் நிறுவனத்தில் டிசைனிங் என்ஜினியராக வேலை. 2000 தொடுகிற சம்பளம். 82 மாடல் பஜாஜ் சேடக் வைத்திருக்கிறேன். ரூபாய் 300 வாடகையில் அறை எடுத்து தங்கல். சொந்த சமையல். சோம்பி திரியும் நேரங்களில் ராபின்ஸ் சேஸ். நண்பன் கிடைத்தால் செஸ். எதிர் வீட்டு மொட்டை மாடியில் காலை 7:30க்கு சைட். சௌடாம்பிகா என்று பெயர் என்று தெரிந்ததும் மேற்கொண்டு தொடரவில்லை. வேலையை பற்றி ஒரு பேரா சொல்லிவிடுகிறேன். டிசைனிங் என்றால் செய்ய வேண்டிய உதிரிப்பாகத்தை செய்ய வேண்டிய இரும்பு துண்டில் எப்படி டிசைன் செய்து தயாரித்தால் வேஸ்ட் குறையும் என்று கணக்கிட்டு கொஞ்சம் மூளைக்கு ஜோலியிடும் வேலைதான். வேலை முடிந்ததும் அறை. பிறகு வாக்கிங், காய்கறி வாங்கல், சிகரெட் குடித்தல், நண்பர்களிடம் அரட்டை. அறைக்கு திரும்பி ஸ்டேஷன் முடியும் வரை விவித பாரதி. அப்புறம் தூக்கம் வரும் வரை சாண்டில்யன் என்று சிஸ்டமேட்டிக்காக டீசென்டாக பிரின்சிபல்ஸுடன் வாழ்ந்து கொண்டிருந்த நான் இந்த துல்லிய வினாடியில் கொலை தாகத்தின் விளைவாக கொலை விக்கல் விக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரு நங்கை. வெற்றிகளுக்கு பின்னால் மட்டுமல்ல, தோல்விகளுக்கு பின்னாலும் ஒரு பெண் உண்டு என்கிற பெரியோர் மொழி எல்லாம் அறிந்து வைத்து கொண்டா காதல் வரும்? எஸ், இந்த கதையில் காதலும் இருக்கிறது. எவ்வளவு உன்னதமான விஷயம் இந்த காதல்! இதற்கு ஒரு தனி அத்தியாயம் ஒதுக்கியே ஆக வேண்டும். அத்தியாயம் 2. என்றைக்கும் போல அன்றைக்கும் ஆகாயம் நீளமாக இருந்தது. தாத்தாவின் தலை போல மேகங்கள் இருந்தன. வானம் மேகம் என்கிற சம்பிரதாய அத்தியாயங்களை துவக்கம் தாண்டி நான் என் ஸ்கூட்டரில் ஹெல்மெட் அணிந்து, அப்போது சட்டம் ரத்தாகவில்லை, சாலையில் விரைந்து கொண்டிருந்தேன். அலுவலகத்திற்கு நேரமாகிவிட்டது. எனக்கு நேர் முன்னால் துப்பாக்கி தொழிற்சாலைக்கு செல்லும் டவுன் பஸ் நிறைமாத கர்ப்பிணியாய் என் முகத்தில் தூசு வாரியடித்து கொண்டு சென்று கொண்டிருந்ததில் ஃபுட்போர்டில் கம்பி பிடித்து தொங்கிக் கொண்டு ஒரு பெண், சாரி நங்கை, அவள் பொன்மேனி ஒரு பழமாக இருந்திருந்தால் இந்நேரம் ஜூஸ் ஆகியிருப்பாள். அவள் கையில் சில புத்தகங்கள் வேறு. பஸ் எதிரே வந்த மாட்டு வண்டிக்காக அடித்த சடன் பிரேக்கில் அவள் கையில் இருந்த 4-5 புத்தகங்களும் நழுவி சாலையில் விழுந்து சிதறின. அவள் அதை உணரும் முன் பஸ் வெகு தூரம் போய்விட நான் ஸ்கூட்டரை நிறுத்தி பொறுப்பாக பொறுக்கினேன். அடுத்த ஸ்டாப்பில் பஸ் நின்றது. அவள் இறங்கி என்னை நோக்கி வர நான் ஸ்கூட்டரை அவள் அருகில் நிறுத்தி, இந்தாங்க உங்க புக்ஸ் என்றேன். பெற்றுக்கொண்டு தேங்க்ஸ் என்றாள். இரட்டை பின்னல் சாரி, திலகப்பொட்டு, மெலிதான லிப்ஸ்டிக் தீட்டின உதடுகள், கூரான தாடை, காதில் வளையங்கள், படபடப்பு அடங்காமல் விம்மும். டீசென்டாக சொல்லலாம் என்றால் மனதுகள். அடுத்த பஸ்ல ஏறி இருக்கலாமே. அவசரம். எல்லாம் சரியா இருக்கா? இருக்கு. உங்க பேர் என்னங்க? ஜானகி. எந்த காலேஜில் படிக்கிறீங்க? படிக்கலங்க, சொல்லித்தரேன். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ் டிபார்ட்மெண்ட், சீதாலட்சுமி காலேஜில். உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்னு தான் சொல்ல தோணுதுங்க. நீங்க என்ன செய்றீங்க? சொன்னேன். நான் இல்லை என்றால் நான் வேலை பார்க்கிற அந்த கம்பெனியையே இழுத்து மூடிவிடுவார்கள் என்பது போல சொன்னேன். அவள் தன் அத்தை வீட்டில் தங்கியிருப்பதாக சொன்னாள். என் அலுவலக விலாசம் கொடுத்தேன். வேண்டா வெறுப்பாக விலகினேன். அடுத்த 2 மணி நேரத்திலேயே எனக்கு போன் வந்தது. ஹலோ, நான் ஜானகி பேசுறேன்.
சொல்லுங்க. காலேஜில் இசை விழா, அதுக்கு என்ன வித்து தர சொல்லி ஒரு டொனேஷன் புக்கு கொடுத்தாங்க. அதை என் புக்கு நடுவில் வச்சிருந்தேன். காணல சார். சத்தியமா நான் எடுக்கலங்க. என்னை பார்த்தா திருடன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, நான் அப்படி சொல்லல. 10 டிக்கெட் சார். ஒரு டிக்கெட் 100 ரூபா. இப்போ 1000 ரூபாய் நான் தான் கட்டியாகணும். அட பாவமே, புக்ஸ் விழுந்த இடத்துல இன்னொரு தடவை தேடி பார்த்தீங்களா? பார்த்துட்டேன், கிடைக்கல. பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்லையும் புகார் கொடுத்துருக்கேன். ஏங்க, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? காணாம போன டிக்கெட்ஸ் நம்பர்ஸ் தெரியுமில்ல? தெரியும். நிகழ்ச்சி அன்னைக்கு அந்த டிக்கெட்டை யார் எடுத்துக்கிட்டு வராங்கன்னு பார்த்து வசூலிச்சுட்டா எப்படி? குழப்பமாயிடுங்க. எப்படியும் அது அப்புறம். இன்னைக்கு நான் நிர்வாகத்தில் பணம் கட்டியாகணுமே. சிக்கல் தான். என்ன செய்யலாம் சொல்லுங்க? 1000 ரூபாய் கடனா தந்தீங்கன்னா மாசம் 250 வீதமா கொடுத்து கழிச்சிடுறேங்க. போச்சுடா, இவளுக்கு உதவி செய்தது தப்பாய் போயிற்றே. ஏதோ சுமாராய் இருக்கிறாளே, காதலிக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இப்படி அல்பத்தனமாக கடன் கேட்கிறாளே. அன்பை வளர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் கடன் அன்பை முறிக்குமே. என்ன சார், என் மேல நம்பிக்கை இல்லையா? ஜானகி, பணம் தரேங்க. கடனா இல்ல, அன்பளிப்பா. என்னது, அன்பளிப்பாவா? ஆமா, 10 டிக்கெட்டும் நான் வாங்கிட்டதா நினைச்சுக்கங்க. ஓ மை காட், உங்களுக்கு எவ்வளவு பரந்த மனசு. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? பணம் கொடுக்கறப்போ என்கிட்ட நீங்க 3 வார்த்தைகள் சொல்லணும். என்ன வார்த்தைகள்? அது சஸ்பென்ஸ். சரி, சொல்றேன். அப்புறம் பின்வாங்க கூடாது. சரி, வாங்கல. எங்க சந்திக்கிறோம்? பீச்சில் காந்தி சிலை இருக்கு பாருங்க. சார், கதை நடக்கிறது திருச்சியில. இங்க பீச் ஏது? ஓ சாரி, மலைக்கோட்டை பிள்ளையார் கோயில் வாசல்ல. உங்களுக்காக நான் பணத்தோட சாயங்காலம் 6 மணிக்கு காத்திருப்பேன். கரெக்டா வந்துடுறேன் சார். 5:30 மணிக்கெல்லாம் வந்து காத்திருந்தேன். நீல சேலை கட்டி இரட்டை பின்னல்கள் குதிக்க வந்து புன்னகைத்தாள் ஜானகி. மேலே சென்று பிள்ளையாரை வணங்கிவிட்டு ஒரு தனிமை பாறையில் அமர்ந்தோம். நான் 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். என்னமோ 3 வார்த்தைகள் சொல்லணும்னு சொன்னீங்களே. ஆமா, நான் சொல்ல சொல்ல திருப்பி சொன்னா போதும். சரி. ஐ என்றேன். ஐ என்றாள். லவ் என்றேன். லவ் என்றாள். யூ என்றேன். யூ என்றாள். அப்புறம்தான் கூட்டி பார்த்து கண்ணங்கள் சிவக்க எழுந்து கொண்டாள். என்னன்னு நினைச்சிட்டீங்க நீங்க? ஒரு தமிழ் புரொஃபசர் இப்படி சொல்லலாமா என்று கோபமாய் கேட்டு என்னை தவிக்க வைத்து பிறகு சொன்னாள். அழகா தமிழ்ல தான் நான் சொல்லுவேன். நான் உங்களை காதலிக்கிறேன். அத்தியாயம் 3. இப்படியாக 1000 ரூபாய் செலவில் துவங்கிய எங்கள் காதல் அமோகமாக வளர்ந்தது. காவேரி பாலத்தில் நடந்து கொண்டே பேசுவோம். கால் வலிக்கும் போது அமர்வோம். அகநானூற்றில் வீரம் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்று விவரிப்பாள். நான் கொட்டாவியை அடக்கி கொண்டு கவனமாக கொட்டி ரசித்து கேட்பவனாக பாவனை காட்டுவேன். பழிவாங்குவதாக நான் என் வேலை நுணுக்கங்கள் பற்றியெல்லாம் கேளு கேளு என்று அவளுக்குள் திணிப்பேன். என் அறைக்கு வந்து சரித்திர நாவல்கள் அள்ளி செல்வாள். உள்ளூரில் இருந்து கொண்டு மெனக்கெட்டு 4 பக்கத்திற்கு காதல் கடிதம் எழுதுவேன். நேற்று பார்த்திருப்போம், நாளை பார்க்க இருப்போம். பொறுக்க மாட்டாமல் நடுவில் போன் செய்வாள். எல்லா காதலர்களுக்கும் போல எனக்கு கனவெல்லாம் ஜீனா உடை அணிந்த ஜானகி மீன் வாயில் இருந்து வருவாள். இப்படி சுமூகமாக எங்கள் காதல் ஓடம் வாழ்க்கை நதியில் பயணம் செய்து கொண்டிருந்த போதுதான் எதிரே வந்தது என்ஜின் வைத்த மோட்டார் படகு. அதற்கு பெயர் சத்யன். சத்யனை சுருக்கமாக வர்ணிப்பதென்றால் அவன் என்னை விட 8 மடங்கு அழகன், என்னை விட 800 மடங்கு பணக்காரன், என் கல்லூரி தோழன். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் ஒரு காரில் அப்போது வந்தவன். சத்யனை கண்டால் எல்லா பேராசிரியர்களுக்கும் உடனே பேதி வந்துவிடும். கலாட்டா என்றால் அவ்வளவு கலாட்டா செய்வான். மிக பெரிய இடம். அந்த கல்லூரியின் ஒரு 3 மாடி தனி கட்டிடத்தை தன் சொந்த செலவில் கட்டி கொடுத்தவர் அவன் அப்பா. அந்த வகையில் சத்யனை பிரின்சிபாலே எதுவும் கேள்வி கேட்பதில்லை. கோ எஜுகேஷன் கல்லூரியில் அவன் அடித்த லூட்டிகள் காரை மாணவிகள் மேல் மோத விடுவதைப் போல வந்து அவர்களை பதறியோட வைத்து கடைசி வினாடியில் பிரேக் அடிப்பான். பிரேக் சரியா பிடிக்குதான்னு பார்த்தேன் என்பான். மரத்தடியில் சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவான். ஐயங்கார் வீட்டு பெண் அலமேலுவின் டிஃபன் பாக்ஸில் ஸ்டெல்லாவின் சாப்பாட்டில் இருந்து கறித்துண்டு எடுத்து போடுவான். அதை இவன் கண்ணெதிரில் வலுக்கட்டாயமாக சாப்பிட சொல்வான். 2 பெண்கள் பேசிக்கொண்டு நடந்தால் இவன் அங்கு ஆஜராவான். 2 பேரும் டாய்லெட் ரூமுக்கு போறீங்க. உன்னோட சிகப்பு தாவணிய அவ கட்டிக்கணும், அவளோட பச்சை தாவணிய நீ கட்டிக்கணும், அப்படியே வெளியே வரணும். உத்தரவை அழுது கொண்டே செயல்படுத்தும் போது இவன் டாய்லெட் அறையின் கதவு ஓட்டை வழியாக பார்ப்பான். வெளியே வருவார்கள். அவர்களை மேட்ச் இல்லாத அந்த உடைகளோடு அவரவர்கள் வீட்டிற்கு போக சொல்வான்.
அந்த சத்தியன் என்னிடம் மட்டும் வேறு இளகிய முகம் காட்டுவான். எனக்கு ஃபீஸ் கட்ட தாமதமாகும் போது அவனே கட்டிவிடுவான். நான் இல்லாமல் ஒரு சினிமா போக மாட்டான். மச்சி, பரீட்சையில என்னென்ன கேள்வி வரும்னு நீ சொல்லு, அதை மட்டும் படிக்கிறேன் என்பான். என்மேல் அவன் வைத்திருந்த அன்பிற்கு காரணம் ஒரு சமயம் நான் அவனை தண்ணீரில் இருந்து காப்பாற்றியதே. அனைவருமாக பிக்னிக்கிற்கு ஏற்காடு சென்றிருந்த போது ஏரியில் படகுகள் எடுத்தபோது இவன் மட்டும் தனிப்படகு எடுத்து துடுப்பு போட்டான். நடு ஏரியில் படகின் மேல் ஏறி நின்று டான்ஸ் ஆடி கால் நழுவி தண்ணீரில் விழ நான் குதித்து நீந்தி அவனை காப்பாற்றின போது என்மேல் தனி மதிப்பு விழுந்தது. தனக்கு நீச்சல் தெரியாததற்காக வெட்கப்பட்டான் சத்தியன். அந்த சம்பவத்திற்கு பிறகு சத்தியன் தனக்கு சட்டை வாங்கினால் எனக்கும் ஒன்று வாங்குவான். அவன் எங்கே புறப்பட்டாலும் காரில் என்னையும் அழைத்து பக்கத்தில் வைத்துக் கொள்வான். பெரிய ஹோட்டல்களில் சாப்பிடுவோம். என்னை பணம் தர ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான். அவன் காட்டின நன்றியுணர்ச்சிக்கு பதிலாக நான் அவனுக்கு பாடங்களில் சந்தேகம் கிளியர் செய்வேன். கல்லூரி வாழ்வு முடிந்ததும் எங்களுக்குள் பழக்கம் விட்டு போயிற்று. கோவையை சேர்ந்த அவன் திருச்சிக்கு அதன் பிறகு வரவில்லை. திருச்சியை சேர்ந்த நான் திருச்சியிலேயே மேற்படிப்பு படித்து திருச்சியிலேயே வேலை கிடைத்து திருச்சியிலேயே காதலி கிடைத்து இந்த ஒரு கால சதுரத்தில் அந்த சத்தியனை சந்தித்தேன். எங்கே? பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு பெரிய ஹோட்டலின் ஏசி அறையில் நானும் ஜானகியும் பேசிக்கொண்ட நேரத்தில், அவளுக்காக காத்திருந்த சமயத்தில். அத்தியாயம் 4. என் முதுகில் சொலேர் என்று ஒரு அறை விழுந்தது. திரும்பி பார்க்க சத்தியன். கொஞ்சம் சதை போட்டிருந்த சத்தியன். வடவா ராஸ்கல், என்னடா நீ திருச்சியில தான் இருக்கியா? எத்தனை வருஷமாச்சு நாம பார்த்து? நான் என் முன்கதை சுருக்கம் சொல்லி, நீ எங்க சத்தியன்? நீங்க எங்க அப்பா ஒரு ஃப்ளவர் மில் திருச்சியில ஆரம்பிச்சாரு. அதை என்ன பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சாரு. நான் திருச்சி வந்து 4 மாசமாச்சுடா மச்சி. எப்படி இருக்க சத்தியன்? கல்யாணம் இப்பதான் கொஞ்ச நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முக்கொம்புல நமக்கு ஒரு பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குப்பா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க போயிடுவேன். தனியா இல்ல, தள்ளிக்கிட்டு. ஜாலியா இருந்துட்டு மறுநாள் திரும்பி வந்துடுவேன். அழுத்து போச்சு தலைவா. குடும்ப பாங்கா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடலாமான்னு பாக்குறேன். அப்படி யாராச்சும் இருந்தா ரெக்கமெண்ட் செய்யேன். அவன் சொல்லி முடித்த போது உள்ளே வந்த ஜானகி என்னை பார்த்து, ஹேய் சாரிங்க, 15 நிமிஷம் உங்களை காக்க வச்சுட்டேன் என்றாள். பிறகுதான் சத்தியனை பார்த்தாள். அவனை அறிமுகப்படுத்தினேன். இவளை அவனுக்கு அறிமுகப்படுத்தும் போது என்னோட என்று தயங்கினேன். அட லவ்வா மச்சி, ஜமாய், செலக்ஷன் அட்டகாசம் என்று அவளை நேராக பார்த்தான், லஜ்ஜையே இல்லாமல். இந்த அசடும் வேற்று ஆண் தன்னை விழிவிரித்து பார்ப்பது உரைக்காமல் கூச்சத்தில் நெளிந்து தேங்க்யூ சார் என்று சினுங்கினாள். சாரா, நான் என்ன உங்களுக்கு மேலதிகாரியா? கால்மி சத்தியன் என்றான். தன் அழகான விசிட்டிங் கார்டுகளை இருவரிடமும் கொடுத்தான். எழுந்து கொண்டான். உங்க இனிமையான நேரத்தை கெடுக்க விரும்பல, நான் புறப்படுறேன் என்று அவன் புறப்பட்டு போனதும் இவள் சொன்னாள். பெரிய கோடீஸ்வரரோட ஒரே பிள்ளைன்னு சொல்றீங்க, ஆனா எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறார் பாருங்க. சத்தியன் அழகான பேர் இல்ல? அதுக்கு என்ன பண்ணணுங்கிற இப்போ என்று எரிந்து விழுந்தேன் காரணமில்லாமல். அன்றிலிருந்து 3ஆம் நாள் என் அலுவலக சகா என்னிடம் சொன்னான். என்னப்பா, உன் ஆளு டயோட்டா கார்ல போச்சுதே, பார்த்தேனே. சந்தித்த போது அவளை கேட்டேன். பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்க ஃப்ரெண்டு சத்தியன் கார்ல வந்தாரு, டிராப் பண்றேன்னாரு, ஏறிக்கிட்டேன். எவ்வளவு காமெடியா பேசுறாரு தெரியுமா? வாயை திறந்தா ஜோக், சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிடுச்சு. எனக்கு வயிறு எரியுது. அவன் ஒரு மாதிரி. அவனை நீ இனிமே பார்க்க வேணாம் சொல்லிட்டேன். ஏன் இப்படி அர்த்தமில்லாம பொறாமப்படுறீங்க? ஹீ இஸ் எ நைஸ் ஜென்டில்மேன், வெல்விஷர். எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட்ல இருந்து ப்ரொஃபசர் போஸ்டுக்கு ப்ரொமோஷனுக்கு ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னாரு. வலிய உதவுறேன்னு யார் சொல்வா இந்த காலத்துல? நான் புழுங்கினேன். தனிமையில் புலம்பினேன். திடீரென்று ஜானகியின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டது. தினம் ஒரு முறை போன் செய்பவள் 4 தினங்களுக்கு ஒரு முறை போன் செய்ய ஆரம்பித்தாள். நான் எழுதின 3 கடிதங்களுக்கு பதிலே இல்லை. காலேஜில் எக்கச்சக்க வேலை, அப்புறம் என்று போனில் 2வது நிமிடமே பேச்சை கத்தரிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் போன் செய்து, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சு, சத்யா தான் வாங்கி தந்தார் என்றாள். சத்யா இல்ல, சத்தியன் என்றேன். நான் எப்பவும் சத்யான்னு தான் கூப்பிடுவேன் அவரை என்றாள். எப்பவும். திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் அறைக்கு வந்தான் சத்தியன். கையில் ஒரு வெளிநாட்டு அயன் பாக்ஸ். வச்சுக்கோ, உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உன்கிட்ட. பேசு என்றேன், பேசப்போவதை எதிர்பார்த்து. ஜானகியோட ஆரம்பிச்ச நட்பு இப்போ காதலா மாறி இருக்கு. சத்தியன், ஆத்திரப்படாத ப்ளீஸ். காலேஜில் நட்புகள் எப்படி உருவாகுது யோசிச்சு பாரு.
ஒருத்தனோட பழகுவோம், அவனை நமக்கு பிடிச்சிருக்கும். திடீர்னு இன்னொருத்தன் அறிமுகம் கிடைக்கும். அவன் இவனை விட இனிமையா நெருக்கமா பழகிறவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவன் அழுத்தமான நண்பன் ஆயிடுவான். காதல் கூட கிட்டத்தட்ட அப்படித்தான். ஜானகி உன்னை நேசிச்சா, அதுக்கப்புறம் ஏன் அறிமுகம் கிடைச்சது. இப்போ உன்னை விட என்ன அதிகம் பிடிச்சிருக்கு. அதனால என்றேன் உடைந்து விடும் நிலையில். விட்டுக்கொடுன்னு கேட்குறேன், எங்க 2 பேரையும் வாழ்த்துன்னு கேட்குறேன். எனக்கும் ஜானகிய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜானகி வாய் திறந்து சொன்னாலா உன்னை விரும்புறதா? நிஜமா? என் கையில போட்டிருக்கிற மோதிரம் அவ எனக்கு பிரசன்ட் செஞ்சது. அவ தன் கையால போட்டு விட்டது. சாரி, உனக்கு அதிர்ச்சியா இருக்கும், ஏமாற்றமா இருக்கும், ஆனா சரியா போயிடும். என்ன நான் சொல்றது? சத்யன், நீ அவளை கலைச்சிட்ட, என்கிட்ட இருந்து உன் பணத்தை காட்டி பிரிச்சுட்ட என்று கத்தினேன். ரைட், அப்படியே வச்சுக்கலாம். அவளுக்கு உன் மேல இருந்த அன்பு அசைக்க முடியாததுன்னா கலையாம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமே. என்ன முகத்துல அடிச்ச மாதிரி நிராகரிச்சிருக்கலாமே. சோ உண்மையான காதலை அடையாளம் கண்டுபிடிக்க அவளுக்கு தாமதமாகி இருக்கு. தட்ஸ் ஆல். சத்யன், அவ இல்லாம என்னால வாழ முடியும். அவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வாழலையா? இப்ப என்னங்கிற? அவளை மறந்துடு எனக்காக. இது கொடுமை சத்யன். இல்ல, யதார்த்தம். நான் ஜானகியை சந்திக்கணும், பேசணும். அப்புறம்தான் என் குழப்பத்துல இருந்து விடுபட முடியும். சாரிப்பா, ஜானகி உன்னை இனிமே சந்திக்கிறத விரும்பல. தன் முடிவையும் என்னையே சொல்ல சொல்லி உனக்கு லெட்டர் ஒன்று எழுதி தந்திருக்கா. சத்யன் எடுத்து கொடுத்த கடிதத்தை விரித்து படித்தேன். மன்னிப்புடன் ஜானகி எழுதும் கடிதம். நீங்கள் நல்லவர், இனியவர், சந்தேகமில்லை. ஆனால் சத்யனை சந்தித்த பிறகு என் மனம் பேதலித்தது உண்மை. பழக பழக அவரை என் மனம் அதிகமாக நேசிக்கிறது. உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டமிடவில்லை. மனமாற்றம் இயற்கையாக நிகழ்ந்த ஒன்று. ஒப்பிட்டு பார்ப்பதுதான் வாழ்வின் ஜீவநாடி. நானும் ஒப்பிட்டு பார்த்தபோது என் புதிய முடிவு எனக்கு வளமான வாழ்வை தருவதாக அமைகிறது. எனவே என்னை மறந்து விடுங்கள் ப்ளீஸ். நான் ஃப்ரீஸ் ஆகி நின்றேன். அத்தியாயம் 5. இந்த சூழ்நிலையில்தான் நான் பூங்காவில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். என் நிலை உங்களுக்கென்றால் நீங்களும் கொலை செய்ய விரும்புவீர்களா? கொலை யாரை? சத்யனை. காரணங்கள் 2. 1. எங்கள் காதலையும் அவள் மனதையும் கவர்ந்தான். 2. ஜானகிக்கு மகத்தான ஏமாற்றம் தந்து பிறகு அவளை என் காலடியில் கதற வைத்து போடி இவளே என்று நான் எட்டி உதைக்க வேண்டும். அதற்கு அவள் உயிருடன் இருக்க வேண்டும். ஆகவே நண்பன் சத்யனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு மாட்டிக்கொள்ளாமல் எப்படி செயல்படுத்துவது என்கிற ஸ்டேஜில்தான் யோசனை யோசனை யோசனை. பூங்காவை மூடப்போவதாக வாட்ச்மேன் வந்து சொன்னபோது எனக்குள் முழு திட்டமும் தயாராகி இருந்தது. தேங்க்ஸ் என்று நான் எதற்காக சொன்னேன் என்று புரியாமல் வாட்ச்மேன் மண்டையை சொரிய நான் வெளியே நடந்தேன். அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தேன். டெலிபோன் அனுமதி பெற்று, ஹலோ சத்யனா, என்னப்பா கல்யாண ஏற்பாடுகள் எவ்வளவு தூரத்துல இருக்கு என்றேன். அப்பா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர். சொல்லு. நீ அவ்வளவு தூரம் விரும்பி கேட்டதால நானும் என்ன மாத்திக்கிட்டேன். என்ன இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. உன்கிட்ட சில விஷயங்களை மறைக்கிறது தப்புன்னு படுது எனக்கு. என்ன சொல்ற? ஜானகி பத்தி சில பர்சனல் மேட்டர்ஸ் உன்கிட்ட பேச வேண்டி இருக்கு. என்னடா அது? போன்ல பேசுற விஷயம் இல்லாது. அப்ப நேர்ல வா. நாளைக்கு ஈவினிங் என் ஆபீஸ் முடிஞ்சதும் வரேன். சரி வா, எதை பத்தின்னு சொல்லேன். நேர்ல சொல்றேன். வைத்துவிட்டு அறைக்கு வந்தேன். சத்யன், நாளை உனக்கு கடைசி தினம். மிக நேர்த்தியான கொலை. ஆயுதமே தேவையில்லாத ஒரு கொலை. இதற்கு தேவை சரளமான நடிப்பு. அது எனக்கு கைவந்த கலை. சாரிடா சத்யன், உன் துரோகம் மன்னிக்க முடியாதது. உன் வீக்னஸ் மறக்க முடியாதது. அத்தியாயம் 6. மறுநாள் மாலை 6 மணிக்கு சத்யனின் பங்களாவில் நான் இருந்தேன். வா சொல்லு, என்ன விஷயம்? பரபரத்தான் சத்யன். இங்க வேணா, காரை எடுத்துக்கோ சத்யன். தனியா எங்கேயாவது போயிடலாம். எங்க போறது? முக்கொம்புல இருக்கிற உன் பிரைவேட் கெஸ்ட் ஹவுஸ் போயிடலாமா? ஐடியா என்றான். தன் வெளிநாட்டு காரில் புறப்பட்டான். வழியெல்லாம் அவன் எவ்வளவு வற்புறுத்தியும் நான் பேசவில்லை. கெஸ்ட் ஹவுஸ் போய் சேர்ந்தோம். வாட்ச்மேன் இருவருக்கும் சலாம் அடித்தான். அருகே அணைக்கட்டில் விவசாயத்திற்காக திறந்து விடப்பட்டிருந்த காவிரி தண்ணீர் பெரிய சத்தத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது. பாலத்தில் விளக்குகள் மின்னின. டூரிஸ்டுகள் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் வழியில் வாங்கி போயிருந்த பலகாரங்களை சாப்பிட்டோம். சத்யன் ஒரு பாட்டில் பீர் குடித்தான். இருவரும் கை கழுவி சிகரெட் பற்ற வைத்துக் கொண்ட போது இரவு மணி 9. வா சத்யன், அணைக்கட்டு மேல நடந்துகிட்டே பேசலாம் என்றேன். அசடு சம்மதித்தான். இருவரும் கெஸ்ட் ஹவுஸில் இருந்து அணைக்கட்டிற்கு நடந்து சென்றோம். குறைநிலா வெளிச்சத்தில் தண்ணீர் கருப்பு நிறமாக பாய்ந்து கொண்டிருந்தது.
ஹோய் என்ற அதன் சத்தம் கேட்க சாரல் மேலே தெரித்து கொண்டிருந்தது. மௌனமாக நடந்தோம். இப்ப சொல்லு, என்ன அவளை பத்தி? ஜானகி இருக்காளே, அவ உட்காந்து பேசுவோமே. பாலத்தின் கைப்பிடி சுவரில் கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருந்தோம். நேர் கீழே காவிரி ஆக்ரோஷமாக பாய்ந்து கொண்டிருந்தாள். சத்யன், என்ன இருந்தாலும் நீ இப்படி எனக்கு துரோகம் செய்யலாமா? டேய், அதான் விபரமா சொன்னேனே எல்லாம். அது விபரம் இல்ல, கண் துடைப்பு, சப்பை கட்டு. என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சிங்களா 2 பேரும்? நீ பணக்காரனா இருக்கலாம், ஆனா நான் ரோஷக்காரன் சத்யன், வேற வழியே இல்ல. என்ன செய்யணுங்கிறப்ப? நீ செத்துடுங்கிறேன் என்று திடீரென்று அவனை பிடித்து கீழே தண்ணீரில் தள்ளினேன். கொஞ்சம் கூட எதிர்பாராத சத்யன் தடுமாறி திகிலாகி சொய் என்று சில வினாடிகள் காற்றை கிழித்து ஸ்பிளாஷ் என்று பாய்கிற தண்ணீரில் விழுந்தான். நான் திருப்தியான முகத்துடன் எட்டி பார்க்க ஒரே கருப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை நடிப்பு. அத்தியாயம் 7. ஆற்றின் ஓரத்தில் மூழ்கி மொத்தமாக என்னை நனைத்து கொண்டேன். அறக்க பறக்க ஓடிப்போய் அணைக்கட்டு காவலாளியிடம் செய்தி சொன்னேன். போயிட்டு இருந்தோம், தடுமாறி தலைக்குப்புற விழுந்துட்டான் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு நீச்சல் தெரியாது, என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்போது சொன்னேன் இப்படி? 3 முறை மேலே வந்து சுத்தமாக அவன் அமிழ்ந்து போக அரை மணி நேரம் அவகாசம் கொடுத்த பிறகு போலீஸுக்கு போன். 4-5 கட்டுமஸ்தான நபர்கள் காவிரியில் பாய்ந்தார்கள். சர்ச் லைட் கொண்டு வந்தது போலீஸ். தீயணைப்புக்கு தகவல் தந்து அதிலிருந்து 3 பேர் வந்து குதித்தார்கள். துளாவி துளாவி தேடினார்கள். உட்கார்ந்திருந்த இடத்தை, தடுமாறி விழுந்த இடத்தை கேட்டார்கள். சொன்னேன், காட்டினேன். வேகம் அதிகமுள்ள இடம், 2 சான்ஸ் தான். ஒன்று நேர் கீழே குத்திக்கிட்டு போய் செருகி இருக்கணும், இல்லைன்னா அடிச்சு தள்ளிக்கிட்டு அரை மைல் போயிருக்கணும். இந்நேரம் நீச்சல் தெரியாதுன்னா பிழைச்சிருக்கிறது கஷ்டம்தான். தேடி களைத்தவர்களில் அனுபவஸ்தர் ஒருவர் ஈரமாக சொன்ன கருத்து இது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆர் கனக சுப்பிரமணியன் என்று நீளமான பேட்ச் குத்தியிருந்தார். என்னை தீவிரமாக விசாரித்தார். எனக்கு காலேஜ் ஃப்ரெண்டு சார், இங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்னு வந்தோம். அணைக்கட்டு மேல நடந்தோம். டு பி ஃப்ராங்க் இன்ஸ்பெக்டர், அவன் பீர் சாப்பிட்டிருந்தான், அதான பார்த்தேன். உங்களுக்குள்ள பகை ஏதாவது? பகையா? எதுக்கு? கோடீஸ்வரன் சார், என் சொத்தை அடிச்சு பிடிங்கினான்னு சொல்ல சொல்றீங்களா? இதோ பாருங்க சார், இது விபத்து. என்ன சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சந்தேகப்படுறது எங்க உரிமை, கடமை. அதை புரிஞ்சுதான் பொறுமையா பதில் சொல்றேன். உங்க சந்தேகப்படி நான் அவனை தள்ளி விட்டுருந்தா ஓடி போயிருப்பேனே ஒழிய குதிச்சு தேடி இருக்க மாட்டேன். தகவல் சொல்லி ஆட்களை திரட்டி இருக்க மாட்டேன். உங்களுக்கு போன் செஞ்சிருக்க மாட்டேன். பாயிண்ட் என்றார் இன்ஸ்பெக்டர். ஆற்றில் குதித்து தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த அத்தனை பேரும் மேலே வந்து விட்டார்கள். இந்த ஏரியா முழுக்க அலசியாச்சு சார். கரையோரமா ரொம்ப தூரம் தள்ளி அதுவா ஒதுங்கினாதான் உண்டு. இருட்டு வேற. பகல்ல வேணும்னா இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் என்னை அழைத்து கொண்டு சத்யனின் கெஸ்ட் ஹவுஸ் வந்தார். அங்கே வாட்ச்மேனை விசாரித்தார். அங்கிருந்து போனில் சிலருக்கு தகவல் கொடுத்தார். என் முகவரி வாங்கி கொண்டார். ஸ்டேட்மெண்ட் போல நடந்த விபரங்களை எழுதி கையெழுத்து போட்டு தர சொன்னார். செய்தேன். மிக ஸ்டைலாக கையெழுத்திட்டேன். நீங்க போகலாம் என்றார். காலையில பாடி தேடுறப்போ நானும் பக்கத்துல இருக்க ஆசைப்படுறேன் சார். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். இந்த அதிர்ச்சியை என்னால ஜீரணிக்கவே முடியல சார் என்றெல்லாம் முழமுழமாய் டயலாக் அடித்து விட்டு புறப்பட்டேன். நேராய் என் அறைக்கு வந்து சேர்ந்தேன். மனதிற்குள் விதவிதமாய் சிரித்தேன். பக்காவாய் ஒரு காரியம் செய்தாயிற்று. இதையே கடைசி வரை சாதிப்பேன். என்மேல் சந்தேகப்பட்டு புகார் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் ஜானகி. ஆனால் அனாவசியமாக இறந்தவனின் காதலி என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொள்ள மாட்டாள். அதில் அவளுக்கு மானம் போகிற வாய்ப்புண்டே தவிர எந்த லாபமும் இல்லை. அப்படியே போய் சொன்னாலும் இந்த கொலைக்கு யார் சாட்சி? எந்த வகையிலும் ஆதாரம் இல்லை. நானே ஒப்புக்கொண்டு சரணடைந்தாலே ஒழிய தண்டனைக்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். மறுநாள் காலை இன்ஸ்பெக்டர் கனக சுப்பிரமணியன் என்னை தேடி வரும் வரைக்கும். அத்தியாயம் 8. என் குடும்ப ஜோசியர் எனக்கு 8இல் சனி என்று ஏராள முறைகள் சொன்ன போதெல்லாம் நம்பாத நான் இந்த 8வது சாப்டரில் மாட்டிக்கொள்வேன் என்று நம்பவே இல்லை. என்ன சார் இவ்வளவு காலையில என்றேன் இன்ஸ்பெக்டரை. டூத்பேஸ்ட் தீந்துடுச்சு, கடன் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் என்றார் கிண்டலாய். வா மேன் என்னோட என்றார் அதட்டலாய். எங்க சார்? உன்னை அரெஸ்ட் செஞ்சிருக்கேன் மிஸ்டர், வா. அரெஸ்டா? என்னையா? ஏன்? இபிகோ 307 செக்ஷன் தெரியுமா? அதன்படி உன்னை அரெஸ்ட் பண்றேன். அது என்ன செக்ஷன்? புரியலையே. அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை செய்ய முயற்சிம்பாங்க தமிழ்ல. கொலை செய்ய முயற்சியா? என்ன சொல்றீங்க? சத்யன் உயிரோட இருக்கிறதால அப்படித்தான் அரெஸ்ட் செய்வோம். வாங்க சத்யன் என்றார். சத்யன் மட்டும் இல்லை, கூடவே ஜானகியும் உள்ளே வந்தார்கள்.
சத்யன் புன்னகையோடு என்னை பார்த்தான். ஏண்டா அப்படி செஞ்ச? முட்டாளே, நீச்சல் தெரியாதவன் அதுக்கப்புறம் கத்துக்கவே மாட்டானா? ஏற்காடு ஏரியில நான் தவறி விழுந்து தத்தளிச்சு நீ என்னை காப்பாத்தின பாரு. அப்பவே வைராக்கியம் வச்சுக்கிட்டேன் நீச்சல் கத்துக்கணும்னு. காலேஜ் முடிச்சதும் முதல் வேலையா நீச்சல் கத்துக்கிட்டேன். ஒரு தடவை என்னை காப்பாத்தின நீயே என்ன கொலை செய்ய பாத்தியே, இது நியாயமா? ஏன் இந்த ஈன புத்தி என்றாள் ஜானகி. இருவரையும் முறைத்தேன். எது ஈன புத்தி? கொலை முயற்சிக்கு எத்தனை வருஷம் இன்ஸ்பெக்டர் என்றான் சத்யன். 10 வருஷம் கூட தரலாம். கொலைக்கு என்றேன் நான். தூக்கிலேயே போடலாம். 2 கொலை செஞ்சாலும் ஒரே தடவை தானே தூக்கில போடுவாங்க என்ற என்னை முறைத்தார் இன்ஸ்பெக்டர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? டாக்கிங் இல்லை இன்ஸ்பெக்டர், ஷூட்டிங். நான் அத்தனை வேகமாக அவரது இடுப்பு பெல்ட்டில் இருந்து ரிவால்வரை வெடுக்கென்று பறிப்பேன் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. நோ, விளையாடாத, கொடுத்துரு பதறினார் இன்ஸ்பெக்டர். தந்துடுறேன், 2 ரவுண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். என்னடி கேட்ட? தெருநாயே, நியாயமா கேட்ட? ஈன புத்தியா? வாடின பூவை தலையிலிருந்து எடுத்து வீசுற மாதிரி காதல வீசின ஓம் புத்திக்கு என்ன பேர் வைக்கிறது சொல்லு, எங்க சுடட்டும்? 3 பேரும் பதறிக்கொண்டே இருக்க NCCயில் இருந்த நான் முறையாக அதன் சேஃப்டி கேட்சை விடுவித்து முதலில் ஜானகியை சுட்டேன். பெரிய சத்தத்தில் அலறி சரிந்தாள். என்னை நோக்கி பாய்ந்து வர துடித்த இன்ஸ்பெக்டரை நோ, டோன்ட் மூவ், உங்களையும் சுடுவேன் என்று எச்சரித்தேன். என்னடா நண்பா, நட்பு மாதிரி காதலா? என்னை விட நீ பெட்டரா அவளுக்கு? நான் விட்டு கொடுக்கணுமா? சத்யன், நீ அவ்வளவு சிரமப்பட்டு நீச்சல் கத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. உன் நீச்சல் இப்போ எந்த வகையிலையும் உதவாது பாரு. 2வது குண்டு சத்யனின் மார்பை துளைத்தது சூடாக. இந்தாங்க இன்ஸ்பெக்டர் உங்க துப்பாக்கி, வாங்க போகலாம் ஸ்டேஷனுக்கு. நடந்தா ஜீப்லையா? விலங்கு உண்டா என்ற என்னை பிரமிப்பு கலையாமல் பார்த்தார். இந்த கதையை திருடி அல்லது திருடாமல் படம் செய்யும் டைரக்டருக்கு ஆலோசனை என்னவென்றால், நான் கையில் விலங்குடன் ஜீப்பில் ஏறும் காட்சியை ஃப்ரீஸ் செய்து அவன் காதலை மதித்தான், காதலி அவனை மிதித்தாள். மிதித்தவளை சுட்டு காதலை வாழ வைத்த மகிழ்ச்சியுடன் அவன் போகிறான் என்று விளக்க உரை கார்டு போடுங்கள். முற்றும்.